ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஎன் 12th 10th 11th 3 கிளாஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப 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 பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்ச் மந்தில் ஃபஸ்ட்டு 12th ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 11th, அதுக்கப்புறம் 10th. இப்படி எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக நடக்க போகுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா வெல் ப்ரிப்பேர்ட் ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாதி ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ரிப்பேர் ஆகிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அக்கா நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் எப்படி படிக்கிறது, எப்படி மார்க் வாங்க போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இனியாவது படித்து நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும். அப்புறம் நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்ல மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் நம்ம பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா 10 நாள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனியாவது நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. நம்ம படிக்கலையே பயப்பட்டு அது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தேவையே இல்லை. ஸோ ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜ் யுவர் ஒர்க் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி படிக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வரைக்கும் எது வரைக்கும் தரவாக இருக்கும், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டால் அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம தரவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு 50% இல்லை 20%. ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லாங்குவேஜ் நம்மளுக்கு டோட்டலுக்கு மட்டும்தான் எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றபடி இப்போது 12th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் தான் கட் ஆஃப்க்கு இன்ஜினியரிங்க்கு பேசும். இல்லை நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்ததுன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ், அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஆர் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஆர்ட்ஸாக இருக்கட்டும் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் போத் ஸ்ட்ரீம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இஃப் யூ ஆர் 12th நீங்கள் 12th இருந்தீங்கன்னா அடுத்த காலேஜுக்கு இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் உதவும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்க்ரீஸிங் அ டோட்டல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். 10th பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தமிழ் இங்கிலீஷ். இப்போ உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகணுன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மார்க்ஸ் தான் உங்களுக்கு பேசும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எதில் தரவாக இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் தரவாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு தரவாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ் யோர் ஸ்டடி ஏரியா. உங்கள் ஸ்டடி ஏரியா நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் தானே எக்ஸாம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸை நம்ம கொஞ்சம் தரவு பண்ணிட்டு நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிவி வேணாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபோன் வேணாம், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் விஷயஸ் எல்லாமே நம்ம கொஞ்ச நாள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கொஞ்ச நாள் படிக்கலாம், அது போதும். ஸோ ஸ்டடி ஏரியா நம்மளுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், எதெல்லாம் பார்த்தா என்னென்னலாம் பண்ண தோணுமோ அந்த விஷயங்களை இல்லாத இடமா ஒரு ஸ்டடி ஏரியாவை நீங்கள் தான் உருவாக்கணும்னா என்னக்கா உருவாக்க சொல்கிறீங்க அப்படி இல்லை. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக ஒதுக்கணும். அந்த ஏரியாவில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத, அதாவது டிவி மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாத இடமா, கொஞ்சம் சத்தம் இல்லாமல், ஒவ்வொருத்தவங்களுக்கு தனியாக அப்படி படித்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்டடி ஏரியாவை ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் யோர் வீக் ஸ்பாட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக தெரியும். எனக்கு மேக்ஸ் ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுபோல் உங்களுக்கு ஒரு வேளை மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை எனக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி வீக் ஸ்பாட்ஸ் இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த சாப்டர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. அப்போது அந்த டஃப்பான பார்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 10 நாள் இருக்குன்னா ஒரு 5 நாள் இந்த வீக் ஸ்பாட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னாகும், அது ஒரு இன்டர்மீடியட் லெவலில் வந்துடுமா, அப்புறம் நம்ம படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக போய்டும் எக்ஸாம் டைமில். ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் யோர் வீக் ஸ்பாட்ஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். அதாவது உங்களுக்கு ஃபோனை பார்த்தா நம்ம இன்ஸ்டா போக தோணும், இன்ஸ்டாவில் போனோம்னா அப்படியே டைம் அப்படியே போயிடும். ஆனால் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் நம்ம என்ன ரொம்ப நாளாக வேலை செய்ய போகிறோம், மிஞ்சி போனால் ஒரு மாதம் படிப்போமா, அடுத்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோன்னா அந்த ஒரு மாதத்தை நம்ம செலவு பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த ஃபோனில் இருக்கட்டும். ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஃபோனில் தான் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஃபோன் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஏர்ப்ளேன் மோடில் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருவேளை எங்களுக்கு ஸ்கூலில் நோட்ஸும் கொடுக்கல, நான் இந்த மாதிரி யூடியூப் பார்த்து தான் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. நமக்கு தோணணும் இதை பார்க்கலாமா வேணாமா என்ன ஏதுன்னு எல்லாம் நமக்கு தோணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் யூஸ் பண்ணணும். டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர்ஸ் டு அதர்ஸ் ஆர் எல்ஸ் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அந்த ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்க பாருங்கள். ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இல்லையா அதை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்க முடியல, எனக்கு யாரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே நீங்களாக வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா கேப்சர் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மறக்காது எக்ஸாம் டைமில். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதனால் இந்த டிப்பை வந்து மெயின் டிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிப்பை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பி ஹெல்த்தி. நம்ம என்ன தான் எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் போவாங்க ஸ்கூல்ஸ்க்கு. அதே போல் எக்ஸாம் இருக்குது, நான் ஆகையும் படிக்கவே இல்லை, நான் எங்கே சாப்பிட்றது அப்படி இப்படின்னு இருக்காதீங்க. பி ஹெல்த்தி. நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. நல்லா ஃப்ரூட்ஸ், பருப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளுக்கு எதெல்லாம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து நார்மலாக இருந்தால் தான் நம்ம எக்ஸாம் வந்து நல்லா எழுத முடியும். ஸோ உடம்பை பார்த்துக்காமல் சும்மா படிக்கணும்ன்ட்டு விடிய படித்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் போயிடும். ஸோ அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ பி ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான் யுவர் செல்ஃப். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம தனியாக வச்சுக்க சொல்லியிருக்கோம். அதே போல் உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ உங்கள் ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து போடணும், ஷெட்யூல் பண்ணணும். அப்படி பிளான் அண்ட் ஷெட்யூல் எனக்கு போட தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் காமனாக 10th 11th 12th எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷெட்யூல்ஸ் வந்து போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி பிளான் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு பிளான் பண்ண தெரியும், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணி உங்கள் பிளானை தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக் அ பிரேக் அண்ட் ஹைட்ரேட். ரொம்ப நேரம் கண்டினியூஸாக படிக்காதீங்க. ஏன்னா கண்டினியூஸாக படித்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியக்குரியமான ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் படிக்கிறீங்களா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்லாம், தூங்கலாம். அதே போல் தண்ணி நிறைய குடிங்க. எவ்வளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் பி ஹைட்ரேட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது என்ன பண்ணணுன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதுவோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஏ கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொஷின் இந்த டாபிக் இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸில் அவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிங்க. அப்புறம் மேம் ஸ்டாஃப்ஸ் வந்து சொன்ன அந்த கொஷின்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிச்சிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது நமக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பிடிஏ கொஷின்ஸ், கவர்மெண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதுலேருந்து 75% வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். ஸோ மிச்சம் 25% தான் வந்து நம்மளுக்கு
இன்சைட்லேருந்து கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ 75% வந்து மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இது கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 75%ங்கிறது ஷுவராக சொல்லலாம். 75% வந்து இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு 25% வேணும்னா அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் புக் இன்சைட், அதாவது மற்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புக் பேக் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் கொஷின்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புக்கின் வந்து கேட்க மாட்டான்னு சொல்ல, ஆனால் புக் பேக் கொஷின்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் அவங்களாம் வந்து அதுதான் படிப்பாங்க. அவங்க புக்கின் படிச்சிருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களையும் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பிடிஏ கொஷின்ஸ், கவர்மெண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தாராளமாக சொல்கிற ஒரு 80% வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கும் மேலே 20% வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் என்ன ஒரு 80% கவர் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் 20% வந்து நம்ம ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், கவர் புக் பேக்கை. ஸோ இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் இப்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் லாஸ்ட் மினிட்ல யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்கள் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரிக்கோட யூசேஜ் வந்து ரொம்ப 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 நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல்.